ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ விடாமல் கீழே தள்ளி அழகு பார்க்க துடிக்கும் சிலரின் பொய்யான முகத்தை நீ பார்த்தும் கூட அவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்பத்தான் உனது வாழ்க்கையை நீ மாற்றிக்கொண்டிருக்கின்றாய் என்பதனை இன்றும் நீ ஏன் புரிந்து கொள்ள மறுக்கின்றாய்? நீ உன்னுடைய சிறந்த எண்ணங்களால் வெற்றி பாதையில்தான் நீ சென்று கொண்டிருக்கின்றாய் என்பதனை நீ மறுப்பதால்தான் உன்னுடைய வாழ்க்கை அவர்களின், அதாவது உன்னுடைய எதிரிகளின் எண்ணங்களாலேயே உன் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன் அனைத்து விஷயங்களையும் வெற்றி பெற வைக்கிறேன் என்று நான் பலமுறை சொல்லிவிட்டேன். இருந்தாலும் அதை ஏற்க மறுத்து யார் உனது குடும்பத்தை ஒன்றுமில்லாமல் செய்ய துடிக்க காத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களிடமே சென்று மன்னிப்பு கேட்கின்றாய், காலில் விழுகின்றாய், கதறுகின்றாய். உன்னை சொல்லி குற்றமில்லை. மாய வலையானது உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கையில் என்ன முடிவு எடுப்பது என்று என் பிள்ளையான நீ குழம்பி தவிக்கின்றாய். என்றும் நீ இந்த படுகுழியில் விழுந்த இந்த நிலைமைக்கு காரணம் யாரோ அவரையே நீ முழுமையாக நம்புகின்றாய். உன் செயலையும் நம்ப மறுக்கின்றாய். உன்னை காப்பாற்ற துடிக்கும் என்னையும் நீ நம்ப மறுக்கின்றாய். முதலில் யாரையும் நம்புவதை நிறுத்து. உன்னை நம்பு, உனது செயலை நம்பு. நீ யாருக்கும் தெரியாமல் செய்து கொண்டிருக்கும் உன் செயலை நம்பு. நிச்சயமாக அது கூடிய விரைவில் வெற்றி பெறப் போகின்றது. அந்த வெற்றியை உன் கையில் கொடுக்கத்தான் அனைத்து தெய்வங்களும் உன் வீட்டையே சூழ்ந்து கொண்டுள்ளனர் என்பதனை புரிந்து கொள். அந்த வெற்றி கனி உன் கையில் கிடைக்கும் நேரமானதால் தான் அத்தனை சோதனைகளும் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. வெற்றியை கொடுப்பதற்காகத்தானே சோதனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கையில் உன்னை தனியாக அழவிட்டு விடுவேனா? உன் தேவைகள் எதுவானாலும் சரி, அது பொருளானாலும் சரி, பணமானாலும் சரி, அதனையும் உனக்காக பூர்த்தி செய்து உன்னை உன் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரவே போராடி கொண்டிருக்கின்றோம் என்று புரிந்து கொள். மிகுதியான துன்பத்தை நீ அடைந்துவிட்டாய் என்றால் மிகுதியான சந்தோஷத்தையும் நீ பெறப்போகின்றாய் என்றுதான் அர்த்தம். ஏனெனில் உன் வெற்றி பாதையில் கவனத்தை செலுத்தாமல் அடிக்கடி உன் மனமானது உன்னை சுற்றி நடக்கும் சூழ்நிலைகளிலும் செலுத்தி கொண்டிருக்கின்றது. இதை முதலில் நிறுத்து. என்றோ ஒரு நாள் நாம் நிச்சயமாக வெற்றி பெறப் போகின்றோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். அப்படி நினைப்பதை விடுத்து இன்றே இந்த நொடியே நீ வெற்றி பெறப் போகின்றாய் என்று நினைத்து உனது செயலில் முழுமையாக கவனம் செலுத்து. நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். வெற்றி என்பது ஓரிரு நாளில் கிடைத்துவிடாது என்பது உண்மைதான். ஆனால் பல நாட்களாக நீ முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய் தானே? உனது முயற்சிகள் என்றுமே வீண் போகாது. உன்னை உன் வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையில் இருந்து உன்னை திசை திருப்ப மனிதர்கள் உன்னை தொடர்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். அதையெல்லாம் கவனிக்காது முன்வைத்த காலை பின் வைக்காமல் உன் செயலை நீ தொடர்ந்து கொண்டே இரு. உனக்கு தொல்லை கொடுக்க வந்த மனிதர்கள் உனக்கு தொல்லை கொடுக்காமலேயே வந்த வழியே சென்று விடுவார்கள். காரணமில்லாமல் இந்த உலகினில் எதுவுமே இங்கு நடப்பதில்லை. அதுவும் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நிகழப்போவதில்லை. அதனால் வீணான பயத்தை தவிர்த்துவிடு. உன் பயமானதுதான் உன்னுடைய சிறந்த எண்ணங்களுக்கு வழிவிடாமல் உன்னுடைய எதிரியின் எண்ணங்களுக்கு வழிவிட்டு கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் புரிந்து கொள். பணம், பொருள், நகை எதுவுமே இன்று என்னிடம் இல்லையே என்று தேவையில்லாமல் கண்கலங்க வேண்டாம். அவை அனைத்துமே நீ திரும்ப பன்மடங்காக பெறுவதற்கு உரிய காலம் வரும். அன்று நீ அனைத்தையும் பெறலாம். என் செல்ல பிள்ளையான உனக்கு நீ தேடி செல்லாமலேயே அனைத்துமே உன்னை தேடியே வந்து சேரும். இன்னும் 24 மணி நேரத்தில் பழையதை மறந்து புதியதை தொடங்கி வெற்றி பாதையில் நீ நடக்கவிருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் அன்பும் சந்தோஷமும் மிகுதியாக இருக்கட்டும். நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.